Hi everyone, welcome to our channel YouTube Lotus. நம்ம ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டிஸ் பற்றி ப்ரீவியஸான வீடியோஸில் வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி கமிட்டிஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். எப்போவுமே வந்து எந்தெந்த கமிட்டிஸ் மூலமாக வந்து இந்தியன் எஜுகேஷன் வந்து டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ குருகுலம் சிஸ்டமில் இருந்து எப்படி ஃபைனல் ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ஸ்கூல்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன கமிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன கமிட்டிஸ் எல்லாம் வச்சு இந்தியன் எஜுகேஷன் வந்து டெவலப் பண்ணாங்க, பிரிட்டிஷ் பீப்புள் ஆகட்டும், அது எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நமக்கு தெரியும் மோர் தென் 200 இயர்ஸ் இந்தியா வந்து பிரிட்டிஷ் தான் ரூல் பண்ணாங்க. அவங்க வந்து why they wanted to people to learn English அப்படின்னா, எதனால பீப்புளுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து சொல்லி தரணும் அப்படின்னா, அவங்க ட்ரேட் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது. அதே மாதிரி ஒர்க்கிங் கிளாஸ் இப்ப அவங்களோட லாங்குவேஜ் வந்து ஈஸியா இருந்ததுன்னா ரூல் பண்றப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியா இருந்துச்சு. அதனால ஒரு ஒர்க்கிங் கிளாஸ், அதாவது எஜுகேட்டட் ஒர்க்கிங் கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதனால வந்து நமக்கு வந்து எஜுகேஷன் வந்து சொல்லி தந்தாங்க. அதே மாதிரி ரயில்வேஸ், ரோடு, பில்டிங்ஸ், எஜுகேஷன் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் வந்து நமக்கு விட்டுட்டு போனதுதான். ஸோ இவங்க வந்து எதனால எஜுகேஷன் வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னாலுமே ஹிந்துவோட சப்போர்ட்டும் முஸ்லிம்ஸோட சப்போர்ட்டும் இருந்தாதான் வந்து ரூல் பண்ண முடியும். அதனால வந்து அந்த அந்த பவரை வந்து கெயின் பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து ஏதாவது நல்லது செய்யற மாதிரி செஞ்சு ஸோ தே ஹாவ் டு மேக் பீப்புள் ட்ரஸ்ட் தெம். ஸோ அவங்கள வந்து ட்ரஸ்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கறக்காக வந்து இந்த மாதிரி நிறைய வந்து பிளஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படிங்கிறவர் வந்து மദ്രാஸா அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. எந்த இயர்லன்னா 1780. அது வந்து கல்கத்தா மദ്രാஸான்னு சொல்றாங்க. கல்கட்டால தான் இருக்கு. அது வந்து கல்கத்தா மொஹம்மதீன் காலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ஜொனாதன் டங்கன் அப்படிங்கிறது வந்து பனாரஸ் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி சான்ஸ்கிரிட் காலேஜ் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டையும் வச்சுதான் எஜுகேஷன் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினுமே குரோனாலஜியில வந்து கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கல்கட்டா மദ്രാஸா, அதுக்கப்புறம் வந்து பனாரஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ் யார் ஃபவுண்ட் பண்ணா அப்படிங்கிறதும் வந்து கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னா சார்லஸ் கிராண்ட் அப்படிங்கிறவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சார்ட்டர் ஆக்ட் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 1 lakh rupees வந்து அவங்க ஃபண்ட் பண்ணி இந்தியன் பீப்புளுக்கு வந்து எஜுகேஷன் வந்து கொடுக்கணும், மாடர்ன் எஜுகேஷன் வந்து கொடுக்கணும், வெஸ்டர்ன்ல ஃபாலோ பண்ற மாதிரி சயின்ஸ் ரிலேட்டடா டெக்னாலஜி ரிலேட்டடா இந்தியன் பீப்புளுக்கும் வந்து அந்த எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கறக்காக 1 lakh rupees வந்து ஃபண்ட் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். அதோட ஃபவுண்டர் யாருன்னா சார்லஸ் கிராண்ட், சிசி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் பிஒய்க்யூ. 1 lakh rupees ஸ்பெண்ட் பண்ணி இந்தியன் பீப்புளுக்கு வந்து எஜுகேஷன் வந்து சொல்லி தராங்க. அதே மாதிரி இந்த கமிட்டிஸோட குரோனாலஜி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து யாரு வரா அப்படின்னா ஆங்கிலிசிஸ்ட் அண்ட் ஓரியன்டலிஸ்ட் கான்ட்ரவர்சி. as I said in பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அவங்களோட கல்ச்சரை வந்து இன்ஃப்ளிக்ட் பண்ணதை நமக்கு பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து ஆங்கிலிசிஸ்ட் கல்ச்சர்னு சொல்லுவோம். ஆங்கிலிசிஸ்ட் கல்ச்சர்னா வெஸ்டர்னைஸ்டு கல்ச்சர், அமெரிக்கன், லண்டன் அந்த மாதிரி பீப்புளோட கல்ச்சர், அதாவது சயின்ஸ் ரிலேட்டடா டெக்னாலஜி ரிலேட்டடா அவங்களோட வெஸ்டர்ன் பீப்புளோட கல்ச்சரை வந்து நம்ம ஆங்கிலிசிஸ்ட் கல்ச்சர்னு சொல்லுவோம். ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னா ஏன்ஷியன் கண்ட்ரிஸ் ரிலேட்டடா சைனா, இப்போ நம்ம இந்தியன் கல்ச்சர், அதை வந்து ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆங்கிலிசிஸ்ட், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சார்லஸ் கிராண்ட்க்கு அப்புறம் மக்காலேஸ் மினிட் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்தியன் எஜுகேஷன் வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மினிட்ஸ் வந்து அவர் ப்ரொவைட் பண்ணியிருப்பார். அந்த மக்கால அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான் இந்தியாவில் வந்து தரணும். வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான் ஒரு பெட்டர் ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன் ரேதர் தென் ஓரியன்டலிஸ்ட் எஜுகேஷன். ஓரியன்டலிஸ்ட் எஜுகேஷன்ல வந்து என்னென்ன வரும்னா நம்மளோட ரிலீஜியஸ் டெக்ஸ்ட், பிலோசாபிக்கல் டெக்ஸ்ட், வேதாஸ் அந்த மாதிரி வந்து வரும். நம்மளோட சான்ஸ்கிரிட் ரிலேட்டடான டெக்ஸ்ட், அரபிக், பெர்ஷியன் ரிலேட்டடான டெக்ஸ்ட் எல்லாம் வரும். ஸோ அது வந்து இவர் சப்போர்ட்டே பண்ணல. மக்கையில வந்து நான் வந்து எனக்கு வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அது வந்து ஆங்கிலிசிஸ்ட் எஜுகேஷன் தரணுமா இல்லை ஓரியன்டலிஸ்ட் எஜுகேஷன் வருமான்னு ஒரு கான்ட்ரவர்சி வந்து வந்துச்சு. பட் ஃபைனலா எந்த வந்து ஃபைனலைஸ் ஆச்சுன்னா வெஸ்டர்னைஸ்ட் எஜுகேஷன் தான் வந்து ஃபைனல் ஆச்சு. ஸோ ஓரியன்டலிஸ்ட் வந்து யார் சப்போர்ட் பண்ணா அப்படின்னா பிரின்செப் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து
ஓரியன்டலிஸ்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆங்கிலசிஸ்டுக்கு வந்து லார்ட் மக்காலே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஃபைனலி வந்து யார் வின் பண்ணா அப்படின்னா ஆங்கிலசிஸ்ட் தான் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அது மூலமா ஆங்கிலசிஸ்ட் வின் பண்ணனால இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1835ல வந்து கொண்டு வராங்க. அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, லார்ட் மெக்காலேஸ் மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாலும் இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. ஸோ இதோட இயர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல சார்ட்டர் ஆக்ட் வந்து 1813ல, அதுக்கப்புறம் 1835ல வந்து மக்காலேஸ் மினிட் வந்து இருக்கு. ஸோ இதோட இயர் அண்ட் டேட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ லாட் ஆஃப் பிஒய்க்யூஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்ட்ராங்லி கிரிட்டிசைஸ் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம். அஸ் ஐ செட், அவங்க வந்து ரிலீஜியஸ் டெக்ஸ்ட், வேதாஸ், கல்ச்சர் ரிலேட்டடா அவர் வந்து படிக்கவே வேண்டாம். நீங்க வந்து ஸ்ட்ராங்கா வெஸ்டர்னைஸ்டு எஜுகேஷன், வெஸ்டர்ன் நாலேஜ், சயின்ஸ், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வைஸா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் மெக்காலே வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதனால இவர் வந்து அதே மாதிரி ஒரு 2 கோட் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ கிரியேட்டட் அ கிளாஸ் இந்தியன் இன் பிளட் அண்ட் கலர், இந்தியன் இன் பிளட் அண்ட் கலர், பட் இங்கிலீஷ் இன் டேஸ்ட், ஒப்பீனியன் அண்ட் இன்டலெக்ட். அதாவது நீங்க வந்து ரேசிசம் வழியா பார்த்தனா நீ வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனா வந்து இருக்கலாம். அதே மாதிரி இந்தியன் இன் கலராகவும் இருக்கலாம். ஆனா வந்து உன்னோட டேஸ்ட்டும் உன்னோட அறிவும் வந்து ஒரு இங்கிலீஷ் மேன், ஒரு இங்கிலீஷ் வெஸ்டர்னைஸ்டு மேன் வந்து எந்த அளவுக்கு இருக்கானோ அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி அதை வந்து யாரு இன்சிஸ்ட் பண்ணா அப்படின்னா மக்காலே தான் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாரு. டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் சொல்லி கொடுத்தா கீழே இருக்கவங்க வந்து அப்படி இப்படி சொல்லி கொடுத்து இப்போ ஒரு ஹெட் இருக்கானா அவனுக்கு சொல்லி கொடுக்கறது மூலமா அவன் வந்து இன்னும் 4 பேத்துக்கு சொல்லி தருவான். அந்த 4 பேர் வந்து இன்னும் 8 பேத்துக்கு சொல்லி தருவான். ஸோ அது மூலியமா வந்து நம்ம நிறைய டீச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. வித் டிஸ்பேட்ச் இந்த இயர் 1854. இது வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணா அப்படின்னா சார்லஸ் வுட் அப்படிங்கிறவர் வந்து வித் டிஸ்பேட்ச் அப்படிங்கிற வுட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்லஸ் வுட் அப்படின்னா வித் டிஸ்பேட்ச். இதோட இயருமே 1854. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. வித் டிஸ்பேட்ச் வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து சொல்றாங்க. ஏன்னா இந்த வித் டிஸ்பேட்ச் மூலமா 3 யூனிவர்சிட்டிஸ் வந்து ஒரு மேஜர் 3 சிட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணி 3 யூனிவர்சிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து எந்த மாடல்ல இருந்துச்சு அப்படின்னா லண்டன்ல இருக்க கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட் அந்த யூனிவர்சிட்டி மாதிரியே இங்கேயும் இந்தியாலையும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுதான் கல்கட்டா, மும்பை அண்ட் சென்னையில வந்து 1857ல வந்து இந்த வுட்ஸ் டிஸ்பேட்ச் மூலமா 3 யூனிவர்சிட்டிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அங்க என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபீமேல் எஜுகேஷன், செக்யூலர் எஜுகேஷன், வொகேஷனல் எஜுகேஷன், டீச்சர் ட்ரைனிங் இந்த 4மே வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த 3 யூனிவர்சிட்டிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி என்னென்ன சிலபஸ் இருந்துச்சு அப்படின்னா சான்ஸ்கிரிட், பர்ஷியன், அரேபிக் எல்லாமே இருந்துச்சு. வெர்னாகுலர் லாங்குவேஜ் ஃபார் மாஸ் எஜுகேஷன், இங்கிலீஷ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் எல்லா லாங்குவேஜஸுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இங்கிலீஷுமே வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ PYQs பார்த்தரலாம். ஸோ சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 made which provision for education in India? So English made compulsory in schools, universities to be established, 1 lakh rupees annually for education, free primary education. Yes, the answer is C. 1 lakh rupees கொடுத்து அவங்க வந்து எல்லா இந்தியன் பீப்புளை வந்து எஜுகேட் பண்ணணும்னு சொன்னாங்க. So who is regarded as the father of modern education in India? Lord Macaulay, Charles Grant, William Hunter, Lord Curzon. The answer is Charles Grant, who is known as the father of modern education. The Anglicist Orientalist controversy was finally resolved in favor of Orientalist, Nationalist, Anglicist, Vernacularist. Yes, the answer is C. Anglicist. நமக்கு தெரியும் வெஸ்டர்னைஸ்ட் எஜுகேஷன் தான் ஃபைனல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது வந்து ஹண்டர்ஸ் கமிஷன் இந்த இயர் 1882. இது வந்து ஹண்டர்ஸ் கமிஷன்னா எது வந்து ஃபோக்கஸ் ஹண்டர்னாவே பிரைமரி எஜுகேஷன் தான். பிரைமரி எஜுகேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் பிரைமரி எஜுகேஷன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரைமரி டில் 6th இருந்து
அவங்களுக்கு வந்து பிரைமரியான எஜுகேஷன் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இருக்கணும். 6 to 14 இயர்ஸ்ல வந்து எல்லாத்துக்குமே பிரைமரி எஜுகேஷன் வந்து எல்லாமே எஜுகேட்டட் பீப்புளா இருக்கணும், எஜுகேட்டட் சில்ட்ரனா இருக்கணும் அப்படிங்கறது வந்து ஃபோக்கஸ் பண்ணது தான் ஹண்டர்ஸ் கமிஷன். இந்த ஹண்டர்ஸ் கமிஷன் வந்து யாரு வாஸ் அப்பாயிண்டட் பை லார்ட் ரிப்பன் அப்படிங்கிறவர் தான் வந்து இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி வில்லியம் ஹண்டர் அப்படிங்கிறவரும் வந்து இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள். இதுல வந்து 20 மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க. பிரைமரி எஜுகேஷன், பிரைமரி ஸ்கூல்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்ல முனிசிபல் டவுன் கமிட்டிஸ் வந்து வச்சு பிரைமரி எஜுகேஷனை வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணாங்க. செகண்டரி எஜுகேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி டு இந்தியன்ஸ் வித் கவர்மெண்ட் ஃபினான்ஷியல் எய்ட். அதே மாதிரி வந்து செகண்டரி எஜுகேஷனுக்காக ஃபினான்ஷியல் எய்ட் கொடுக்கறதும் இவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க. கரிக்குலம் வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க, லிட்ரரி அண்ட் சயின்டிஃபிக் சப்ஜெக்ட்ஸ், சயின்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட், அது இல்லாமல் லாங்குவேஜஸ் ஸ்டடீஸ், அதே மாதிரி ஒகேஷனல் சப்ஜெக்ட்ஸ், மாரல் வேல்யூஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அதுவும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் இந்த இயர் 1904 ஆக்ட்ஸ் யார் ஃபவுண்ட் பண்ணா, என்ன அசோசியேட் ஆயிருக்கு, என்ன மேஜரா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதே மாதிரி எந்த இயர்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் மெஜாரிட்டி கேட்பாங்க. இந்த இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அ கமிஷன் அண்டர் சர் தாமஸ் ரைலி அப்பாயிண்டட். தாமஸ் ரைலியோட அவருக்கு கீழே வந்து ஒரு கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. எதுக்கப்புறம்னா ஷிம்லா எஜுகேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்குது. சிம்லா எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து லார்ட் கர்சன் மூலமா நடக்குது. அதுக்கப்புறம் தாமஸ் ரைலியை வந்து ஹெட்டா வச்சு ஒரு கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அது எதுக்கு அப்படின்னா, இந்தியன் எஜுகேஷனை வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணி இந்த இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்டை வந்து பாஸ் பண்றாங்க. பேஸ்ட் என்னென்ன வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னென்னலாம் பாசிட்டிவ்ஸ், என்னென்னலாம் நெகட்டிவ்ஸ் வந்து இருக்கு, இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ண 3 யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து சிம்லா கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் ஒரு கமிட்டி வந்து அமைச்சு, அந்த கமிட்டியோட ஹெட் யாரு அப்படின்னா சர் தாமஸ் ரைலி. அவங்க வந்து என்னென்ன பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணி, அதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக வந்து ஒரு ஆக்டை வந்து இது பண்ணதான் வந்து இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த இயர் 1904 வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. இதுல வந்து சர் தாமஸ் ரைலி அண்ட் சிம்லா எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சாட்லர்ஸ் யூனிவர்சிட்டி கமிஷன் இந்த இயர் 1917. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க டு கல்கட்டா யூனிவர்சிட்டி டு ஸ்டடி கல்கட்டா யூனிவர்சிட்டி வந்து அனலைஸ் பண்றதுக்காக இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து கல்கட்டா யூனிவர்சிட்டி கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னொரு நேம் வந்து சாட்லர்ஸ் கமிஷனோட இன்னொரு நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா கல்கட்டா யூனிவர்சிட்டி கமிஷன். சாட்லர் அப்படிங்கிற பேர்ல இவர் தான் வந்து அனலைஸ் பண்றாரு. இவரை வந்து வைஸ் சான்சலர் ஆஃப் லீட்ஸ் யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலரா இருந்திருக்கிறாரு. ஆனா இவரு தான் வந்து கல்கட்டா யூனிவர்சிட்டி வந்து ஸ்டடி பண்றாரு. எப்படிலாம் இருக்கு யூனிவர்சிட்டி, பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அதை வந்து ஸ்டடி பண்றாரு. இவர் ஸ்டடி பண்ணி சப்மிட் பண்ண ரிப்போர்ட்னால வந்து இது வந்து சாட்லர்ஸ் யூனிவர்சிட்டி கமிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா கல்கட்டா யூனிவர்சிட்டி கமிஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த வந்து என்னென்ன வந்து ஃபோக்கஸ் பண்ணுச்சு அப்படின்னா, இன்டர்மீடியட் ஸ்டேஜ் பிட்வீன் ஸ்கூல்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி, ஸ்கூலுக்கும் யூனிவர்சிட்டிக்கும் நடுவில் வந்து 12 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் வந்து இருக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து காலேஜ் போறீங்க அப்படின்னா 3 இயர்ஸ்ல வந்து டிகிரி முடிஞ்சிடணும். அந்த காலேஜ்ல வந்து ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் எஜுகேஷன் அந்த மாதிரி பிரிச்சு இருக்குல்ல, இந்த மாதிரி வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி விமன் எஜுகேஷன் வந்து எம்பவர் பண்ணணும், விமன் எம்பவர்மெண்ட் வந்து இருக்கணும், விமன் வந்து நிறைய எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் ஆல் யூனிவர்சிட்டிஸ், அதாவது பிஎட் கோர்சஸ், டீச்சர் ட்ரைனிங் ரிலேட்டடான கோர்ஸுமே வந்து இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹட்ஹாக் கமிட்டி இந்த இயர் 1929. இதோட சேர்மேன் யாரு அப்படின்னா சர் பிலிப் ஜோசப் ஹர்தாக். அவர் தான் வந்து இவரோட சேர்மன். இவர் வந்து எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காருன்னா 1929 வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா வேஸ்டேஜ் அண்ட் ஸ்டாக்னேஷன். வேஸ்டேஜ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிட்டே இருப்பாங்க, போயிட்டு இருந்துட்டு எனக்கு பாதியோட ட்ராப் அவுட் ஆயிடுவாங்க, ஃபெயில் ஆனா வந்து நான் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. அதே மாதிரி ஸ்டாக்னேஷன்னா ஒரே இயர்ல இப்போ ஃபிஃப்த்னா ஃபிஃப்த்லேயே ஃபெயில் ஆகி 2 வருஷம் 3 வருஷம்லாம் படிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஏன் அது வந்து இருக்கு அப்படிங்கிறது, அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணதான் வந்து ஹர்தாக் கமிட்டி அப்படிங்கிறது. பேசிக்கா எஜுகேஷன்ல வந்து வேஸ்டேஜ் அண்ட் ஸ்டாக்னேஷன் என்ன இருக்கு, எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்கறதுக்காக கிரியேட் பண்ணதுதான்
Hartog Committee. ஸோ இது வந்து யாரு அலாங் வித் தட் டெக்னிக்கல் எஜுகேஷனும் கமர்ஷியல் எஜுகேஷனும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து எதனால நடக்குது, வாட் இஸ் த ரீசன் ஃபார் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட், இது எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஹர்டாக் கமிட்டி அப்படிங்கிறது. ஸோ கொஷின்ஸ் வந்து பார்த்துடலாம். பிஒய்க்யூ டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி இஸ் அசோசியேட்டட் வித், as I said, இப்போ ஒரு ஹெட்டுக்கு வந்து ஒரு அரிஸ்டோக்ராட் ஃபேமிலி, அரிஸ்டோக்ராட்னா ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவளுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவன் வந்து படிச்சு டீச்சர் ஆகி அவன் வந்து கீழே இருக்கிற இன்னும் 4 பேர்த்துக்கு வந்து சொல்லி கொடுப்பான் அப்படிங்கிறத வந்து டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி. அது கூட யார் அசோசியேட் ஆயிருக்கா அப்படின்னா ஆன்சர் பி, மக்காலேஸ் மினிட்ல வந்து நம்ம பார்த்தோம். இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1935. So, which document is known as the Magna Carta of English Education in India? Hunter's Commission Report, Charter Act 1813, Woods Dispatch, Indian University Act. So, the answer is C, Woods Dispatch. அதே மாதிரி இன்னும் 2 கமிட்டி வந்து இருக்கு. சார்ஜன்ட் பிளான் ஆஃப் எஜுகேஷன், இதுதான் லாஸ்ட் ஒன்னு. இது வந்து யாரு அப்பாயிண்டட் பை பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட். இந்த கமிட்டியில வந்து 22 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இது வந்து என்ன அப்படின்னா வந்து இது வரைக்கும் ஓவராலா நடந்த எல்லா கமிட்டிஸையுமே அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கன்சாலிடேட்டடா ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்றதுக்காக வந்து கிரியேட் பண்ணதுதான் இது. ஸோ இவங்க வந்து எங்க கேப் அப்படிங்கிறது சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன், இவங்களுக்கு வந்து ஒரு ஃபைனலா ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும். அதை வந்து சார்ஜன்ட் பிளான் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேப் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து பார்த்துக்கோங்க. இதுவுமே வந்து கேட்பாங்க, சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது. ஸோ இவங்க வந்து ஒரு நான் சொன்னேன்ல ஒரு ஃபைனலா ஒரு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும். இவங்க வந்து என்னென்னலாம் இன்னும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் ஏஜ் குரூப்ல வந்து 3 to 6 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரீ பிரைமரி எல்கேஜி யூகேஜிலாம் இருக்குல்ல, அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஃப்ரீ யூனிவர்சல் கம்பல்சரி எலிமெண்டரி எஜுகேஷன் 6 to 11 இயர்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா பிரைமரி ஸ்கூல்ல வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு வந்து படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிரைமரி எஜுகேஷன் வந்து மதர் டங்குமே இன்க்ளூட் ஆயிருக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் இங்கிலீஷ் மட்டுமே இல்லாம மதர் டங்குமே வந்து அவங்களோட லாங்குவேஜ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பசிஸ் ஆன் டெக்னிக்கல் கமர்ஷியல் அண்ட் ஆர்ட்ஸ் எஜுகேஷன், டீச்சர் ட்ரைனிங்கையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் எஜுகேஷன், ஆர்ட்ஸ், கமர்ஷியல், வொகேஷனல் ட்ரைனிங் ரிலேட்டடா இது எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் டு கிவ் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் டு எஜுகேஷன் ஆஃப் ஹேண்டிகேப்டு சில்ட்ரன். இவ்வளோ நம்ம பார்த்தோம்ல, கண்ணு தெரியாம இருக்கவங்க, அவங்க அவங்க ஹேண்டிகேப்டு சில்ட்ரன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது அப்படின்னா சார்ஜன்ட் பிளான் ஆஃப் எஜுகேஷன். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ சம் பிஒய்க்யூஸ் வந்து நம்ம பார்த்தலாம். ஹண்டர்ஸ் கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் பை லார்ட் கர்சன், லார்ட் ரிப்பன், Lord Dalhousie, Lord Bentinck. Yes, the answer is what? Lord Ripon. So Hunter's Commission mainly focused on Hunter's Commission another primary education. So the answer is primary education. Which commission recommended dividing secondary education into literary science and vocational streams? So the answer is C, Hunter's Commission. So Universities Act of 1904 followed by the recommendation of Hartog Commission, Sadler's Commission, Raleigh Commission, Hunter's Commission. So the answer is Raleigh. அவரோட ஹெட்டுக்கு கீழே தான் வந்து ஒரு கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் வில் பி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் சொன்னேன்ல, உங்களுக்கு வந்து க்ரொனாலஜிக்கலாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் இருக்கிற கமிட்டிஸும் கொடுத்துட்டு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸில் இருக்கிற கமிட்டிஸ் கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுத சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த நிமானிக்ஸ் வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. கூல் மென் வியர் ஹெவி யூனிஃபார்ம்ஸ், ஸ்மார்ட் ஹேட்ஸ் ஷைன். ஸோ கூலுக்கு வந்து சார்ட்டர், எம்முக்கு வந்து மெக்காலேஸ் மினிட், டபிள்யூக்கு வந்து வுட்ஸ் டிஸ்பேட்ச், ஹெச்சுக்கு வந்து ஹர்டாக், ஹெச்சுக்கு வந்து ஹண்டர்ஸ் கமிஷன், யூக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆக்ட், எஸ்க்கு வந்து சாட்லர்ஸ் கமிஷன், ஹெச்க்கு வந்து ஹர்டாக் அண்ட் சார்ஜன்ட்ஸ் பிளான். ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கூல் மென் வியர் ஹெவி யூனிஃபார்ம்ஸ், ஸ்மார்ட் ஹேட்ஸ் ஷைன். ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு சும்மா மெமரி பாக்ஸ் மாதிரி நான் போட்டேன். எனக்கு என்னோட
இதுக்காக நீங்க வேணா பார்த்துக்கோங்க. ஸோ 1 lakh rupees கொடுத்தது வந்து சார்ட்டர் ஆக்ட், அதே மாதிரி மகாலஸ் மினிட் வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி, உட்ஸ் டிஸ்பேட்ச் அப்படிங்கிறது மக்னா கர்த்தா அப்படின்னு சொல்லிடும். ஹண்டர்ஸ் கமிஷன்னாவே பிரைமரி எஜுகேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. யூனிவர்சிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது சர் வால்டர் ரேலி மூலமா அவர் வந்து யூனிவர்சிட்டி கமிட்டி வந்து அனலைஸ் பண்ணி யூனிவர்சிட்டிஸ்ல என்னென்ன பிளஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி பார்த்தாங்க. சாட்லஸ் கமிஷன் அப்படிங்கிறது இன்டர்மீடியரி சிஸ்டம்ஸ், அதாவது யூனிவர்சிட்டி வந்து ரெகுலேட் பண்றதுக்காக கொடுத்தாங்க. ஹர்டாக் கமிட்டி அப்படிங்கிறது வேஸ்டேஜ் அண்ட் ஸ்டாக்னேஷன் பத்தி, சார்ஜன் பிளான் அப்படிங்கிறது ஃபைனலைஸ்டு ரிப்போர்ட்டா வந்து சப்மிட் பண்ணாங்க. அதே மாதிரி ஹேண்டிகேப்ட் எஜுகேஷன் டீச்சர்ஸ் ட்ரைனிங்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணது வந்து சார்ஜன்ஸ் பிளான்ல வந்து இருந்திருக்கு. ஸோ தேங்க்யூ. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஐ ட்ரை டு answer all those questions. So in the video வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தா please do subscribe to the channel.